கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு, அதாவது பாஜக அரசு மகளிருக்கு அதிக இடஒதுக்கீடை கொடுக்கணும். இந்த மக்களவை தேர்தலில் எம்பி ஆக்கணும். அவங்கள மக்களவையில் ஏற்றி போறோம், நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரணும். அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடை உருவாக்கணும் அரசியல் அதிகாரத்தில் அப்படின்ற போல ஒரு 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 திட்டத்தை முன்மொழிந்து இந்திய அளவில் தொகுதிகளை, மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு கொண்டு வரணும் அப்படின்ற போல ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதற்காக வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் ஒரு 3 நாளைக்கு சிறப்பு கூட்டத்தை பாராளுமன்றத்தில் கூட்டுறாங்க. இந்த தேர்தல் சமயத்தில் ஏன் கூட்டுறாங்க அப்படின்ற போல தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கி எழுந்திருக்காரு. இது எங்களுக்கு பாதிப்பு அமைஞ்சிரும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. கூடவே வங்கதேசத்தையும் சேர்த்திருக்காரு, பிற மாநிலங்களையும் ஆதரவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சேர்த்து கொண்டு பேசியிருக்காரு. அது பற்றியும் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு வீடியோ வேற கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும், ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. பிரதமர் மோடியே கடுமையா விமர்சித்து பேசியிருக்காரு. அதாவது தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. தமிழ்நாட்டு வாசல் வரை வந்த இந்த பிரச்சனையை இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சும்மா விட மாட்டான் அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. எலெக்ஷன் நேரத்தில் நாங்க எலெக்ஷன் வேலை பார்த்துன்னு இருப்போம். அந்த சமயத்தில் நீங்க தொகுதி சீரமைப்பை பண்ணி தமிழ்நாட்டுக்கு எதிராக பல திட்டங்களை கொண்டு வர பாக்குறீங்க. வட மாநிலத்திற்கு அதிக வலிமையை கொடுக்க நீங்க திட்டமிடுறீங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி மறுவரையில வட மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக இடங்களை தருவது மறுசீரமைப்பு. இப்போ அங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் குறிப்பாக ஒரு தொகுதி, ஒரு மாநிலத்தில் 10 தொகுதின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை 20 தொகுதியா மாத்துறது அப்படின்ற போல திட்டம் வச்சிருக்காங்க. அப்படின்ற போல இவரே ஒரு கற்பனை, ஒரு பிரம்மையை உருவாக்கி பேசியிருக்காரு. அதே போன்று மத்திய அரசு சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சோம், குழந்தை கட்டுப்பாடை கொண்டாட வச்சிங்க, நாங்க அதை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாட்டில் குழந்தை கட்டுப்பாடு இருக்கு, தென் மாநிலங்கள்லாம் குழந்தை கட்டுப்பாடோட 1-2 குழந்தையோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனால் வட மாநிலத்தில் அப்படி இல்லை, வருஷ கொஷன்னு குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படின்ற போல ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு வட மாநிலத்தை. இந்த அளவுக்கு மத்திய அரசு சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், ஆனால் மத்திய அரசு எங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்ற போலாம் பேசியிருக்காரு. அதே போன்று மகளிருக்கு இடஒதுக்கீடு, மகளிருக்கு சிறப்பு இடத்தை ஒதுக்குறோம் அப்படின்ற போலாம் சொல்லி மக்களவையை கூட்டுறாங்க. இது ஒரு திருட்டுத்தனமான செயல், மறைமுகமா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற போலையும் எச்சரிக்காரு. இந்த தொகுதி மறுவரையில வட மாநிலங்களுக்கு அதிக சிறப்பு சலுகையை கொடுக்க போறாங்க அப்படின்ற போலையும் பேசியிருக்காரு. இதனுடைய உச்சகட்டமா என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி மறுவரையில ஏதாவது ஆச்சுன்னா உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற போல பிரதமர் மோடியை விரல் நீட்டி எச்சரிக்காரு. உங்களுக்கு இது கடைசி எச்சரிக்கை. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இது தமிழக அரசியல்ல எலெக்ஷன் டைம்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்படி பேசியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தான் பார்க்க முடியுது. நாளைக்கு பிரதமர் மோடி இப்போ தமிழ்நாடு வரதாண்டா, அவருடைய பாதுகாப்புக்கே இவருடைய பேச்சு ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. தமிழ்நாட்டை, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவ்வாறு பேசினால் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், அவருடைய தொண்டர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள்? இந்த தேசத்தை ஆளக்கூடிய பிரதமர் மோடிக்கு இதுதான் பாதுகாப்பா? தமிழ்நாட்டுக்கே இது ஒரு இழுக்கா அமைந்து விட்டது அப்படின்ற போல பாஜகவினர் அனைவரும் கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க. அண்ணாமலையும் இதற்கு பதிலடி கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து விமர்சிப்பாரு அப்படின்ற போல நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இது ஒரு அரசியல் துர்தஷ்டமானது அப்படின்ற போல பேசியிருக்காரு. தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திட்டம் கடந்த 2023 ஏப்ரல் மாசமே இந்த சிறப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியாச்சு, ஆனா இப்ப கொண்டு வராங்கன்னு திசை மாற்றாரு அப்படின்ற போல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டாந்தாலும் மக்களின் நலன் கருதி தான் கொண்டு வரும், தாய்மார்களை கருத்தில் கொண்டுதான் இந்த தொகுதி மறுவரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற போல பேசியிருக்காரு. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து செஞ்சு கொண்டிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஈரான் அமெரிக்கா போரால உலக நாடுகளே சம்பித்து போயிருக்கிறது. ஆனா இந்தியாவில் ரொம்ப சுபயோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கச்சா எண்ணெய் உயர்வு, கச்சா எண்ணெய், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கச்சா எண்ணெய் மேனுஃபேக்சர் பண்ற நாடுகளிலே கச்சா எண்ணெய் உயர்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் டீசல் விலை குறைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பிரதமர் மோடி அப்படின்ற போல பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த கேஸ் விலை தட்டுப்பாடு குறைஞ்சிருக்கிறது. உலக நாடுகள் எல்லா நாடுகளும்
ரொம்ப தட்டுப்பாடால ரொம்ப ஸ்தம்பித்து போயிருக்காங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ராஜதந்திரத்தால பெட்ரோல் டீசல் விலையை வந்து தொடர்ந்து வந்து ஈரான்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஈரான்ல வந்து அதாவது ஈரானை வந்து முடக்கி வச்சிருக்கிற ஆர்மோஸ் ஜலசந்தியில வந்து நமக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு சிறப்பு விருந்தினராகவே நம்மளை மதிச்சு அனுப்புறாங்க அப்படின்றப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு தந்திரமான வேலையை பார்த்துன்னு இருக்காரு. ஆனா பிரதமர் மோடியை வந்து என்ன, அதாவது எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லாம இந்த ஒரே ஒரு இப்ப வரைக்கும் வந்து அந்த சட்ட திருத்தம் என்ன ஏது, இப்போ வருகின்ற 16ஆம் தேதி என்ன விவாதிக்க போறாங்க, எப்படி மக்கள் தொகையை வைத்துதான் இந்த தொகுதி மறுவரை சீரமைப்பு செய்ய போகின்றார்களா அப்படின்றது வந்து தெரியாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுறாரு அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரை சீரமைப்பு செய்யப்படும் என்று மத்திய அரசு சொன்னதா அல்லது பாஜகவினர் சொன்னார்களா அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வந்து இவர் இவ்வாறெல்லாம் பேசுறது வந்து அவர் பதவியை ஏற்றிருக்கின்றார் அல்லவா, அதாவது பதவி பிரமாணம் செய்திருக்கிற அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது அப்படின்ற போல அண்ணாமலை ரொம்ப பதிலடி கொடுத்திருக்காரு. 60 ஆண்டுகளா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் வந்து இந்த மகளிருடைய இடஒதுக்கீடு குறித்தோ மக்களவையில் இத்தனை பேர் வந்து போகணும், மகளிருக்கு வந்து தகுந்த இடத்தை ஒதுக்கணும் அப்படின்ற போல நீங்க மக்களவையில் வந்து விவாதித்து இருக்கின்றீர்களா அப்படின்ற போல அண்ணாமலை தொடர்ந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது போன்ற அதிக பிரசங்கித்தனமான அதாவது என்ன செய்ய போகின்றார்கள் என்று அந்த சட்டமே இன்னும் அமலுக்கு வரல, அதுக்குள்ளவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதறி கொண்டு வீடியோ வெளியிட்டிருப்பது அவருடைய அச்சத்தை காட்டுகிறது, அவருடைய இயலாமையை காட்டுகிறது, அவருடைய சுய நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது அப்படின்ற போல ரொம்ப காட்டமா விமர்சித்திருக்கிறாரு. ஏன் இந்த பதற்றம், ஏன் இந்த பிதற்றல் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இதற்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏப்ரல் 16க்கு அப்புறம் தான் இந்த சட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது, இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு சாதகமாக அமைய போகிறதா பாதகமாக அமைய போகின்றதை வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அவசரப்பட்டு வாய் திறந்து பாஜக மாநில முன்னாள் தலைவர்கிட்ட சிக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்படின்ற போல சொல்ல முடியும். மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்கிறத விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல இருந்தே இது பற்றி நம்ம தொடர்ந்து எச்சரித்தோம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து இதனால் பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சி தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவாக குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை ஒழுங்காக செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா?